Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 Math, Chapter 7 Mensuration, Exercise 7.3ல question number 5. A capsule is in the shape of a cylinder with two hemispheres stuck to its ends. If the length of the entire capsule is 12 millimeter and the diameter of the capsule is 3 millimeter, how much medition it can hold? ஹவு மச் மெடிசன் இட் கேன் ஹோல்டு அப்படிங்கிறப்ப நமக்கு வால்யூம் கேட்டிருக்காங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? என்டையர் ஷேப்போட லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவரால் லென்த் கொடுத்துட்டாங்க. ஓவரால் லென்த் வந்து 12 மில்லிமீட்டர். தென் இதனோட டயாமீட்டர் வேல்யூ கொடுத்துட்டாங்க 3 மில்லிமீட்டர். இப்போ டயாமீட்டர் வந்து 3 மில்லிமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் என்னது? ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு d by 2. அப்போ 3/2 மில்லிமீட்டர். அப்படி இல்லைன்னா 1.5 மில்லிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஓவரால் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலிண்டரோட ஹைட் வேணுமா? அப்போ இங்கே டயாமீட்டர் 3ங்கிறப்ப இதனோட ரேடியஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ 1.5 மில்லிமீட்டர் ரேடியஸ். இதனோட டிஸ்டன்ஸ் வந்து 1.5 மில்லிமீட்டர். தென் சேம் செட்டப் தான் இங்கே இருக்குது. அப்போ நமக்கு இதனோட டயாமீட்டரும் 3 தான். இதனோட ரேடியஸ் வேல்யூ 1.5 மில்லிமீட்டர். நமக்கு இந்த ஹைட்டு தான் வேணுமா? அப்போ ஓவரால் ஹைட்டில் இருந்து நமக்கு இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 12 மைனஸ் ஆஃப் 12 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 1.5. ஸோ 12 மைனஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 9 மில்லிமீட்டர். அப்போ சிலிண்டரோட ஹைட் நமக்கு 9 மில்லிமீட்டர். இப்போ நமக்கு தேவையான வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறப்ப வால்யூம் தான் நமக்கு தேவையான வால்யூம். ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஹெமிஸ்பியர் தென் சிலிண்டர் அண்ட் ஹெமிஸ்பியர். ஃபார்முலா போடலாம். இப்போ வால்யூம் ஆஃப் கேப்சூல் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் plus volume of cylinder plus volume of hemisphere. இப்போ ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் plus volume of cylinder plus 2 times of volume of hemisphere. இப்போ ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தென் 2 times of volume of hemisphere. ஹெமிஸ்பியர் 2/3 pi r cube. தென் காமன் டேர்மை வெளியே எடுத்துடலாம். பை ஆர் ஸ்கொயர் இங்கே காமனாக இருக்குமா? ஸோ பை ஆர் ஸ்கொயர் காமன் ஹச் ப்ளஸ் 2 டைம்ஸ் 2 4. ஸோ அப்போ 4/3 டைம்ஸ் ஆர் மட்டும் இருக்கும். இப்போ வேல்யூவை ரிப்ளேஸ் பண்ணலாம். இப்போ பையோட வேல்யூ 22 டிவைடட் பை 7. தென் ரேடியஸ் வந்து 1.5. நமக்கு டெசிமலுக்கு பதிலாக ஹோல் நம்பர் ரீப்ளேஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ 1.5க்கு பதிலாக நான் 3/2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். தென் 3/2 ஹச்சோட வேல்யூ 9 ப்ளஸ் 4/3 டைம்ஸ் ஆஃப் ஆரோட வேல்யூ 3/2. கேன்சல் 2 டைம்ஸ். தென் 3 டைரெக்டாக கேன்சல் ஆகுமா? அதே மாதிரி இங்கே ஒரு 2 கேன்சல் ஆயிரும். இங்கே 11 மட்டும்தான் இருக்கும். ஸோ 11 டைம்ஸ் ஆஃப் 3 டைம்ஸ் 3 இஸ் 9 தென் டிவைடட் பை
14 multiplied by 9 plus 2, 11. இப்போ நமக்கு ஃபைனல் வேல்யூ 77.8. தென் யூனிட் வந்து மில்லிமீட்டர். அப்போ நமக்கு ஃபைனல் வேல்யூ மில்லிமீட்டர் கியூப். ஏன்னா வால்யூம். இதுதான் நமக்கு தேவையான வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் கேப்சூல் இஸ் ஈக்குவல் டு 77.8 millimeter cube. Thank you.